ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் 11 நியூபி எபிசோடு 38 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல நம்ம ஹீரோ தனியா ஒரு முக்காடு போட்டவர்கிட்ட அவரோட மெஜிஷியன் பவர் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க சண்டை போட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம அலிஸ் வேம்பையரை லிபிசிட்டா வேம்பையர்ன்ற ஒருத்தி டொமைனுக்குள்ள வச்சு பொலன்னு பொழந்துட்டு இருக்க. இங்க சிட்டில பார்த்தா போர்ட்டல் ஓபன் பண்ணி எல்லா மான்ஸ்டரும் சிட்டிக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம அலிஸ் வேம்பையரை அந்த லிபிசிட்டா வேம்பையர் பவர்ஃபுல்லான அட்டாக்கை வச்சு அட்டாக் பண்ண அலிஸுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பக்கத்துல இல்லாதனால மேஜிக் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியல. அப்பன்னு பார்த்து அந்த லிபிசிட்டா அவளோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வைக்க நம்ம அலிஸ் வேம்பையர் அவங்கள சுத்தி அந்த பிளட் ஷீல்டு மாதிரி போட்டு அதுக்குள்ள பாதுகாப்பா இருப்பாங்க. அப்போ பட்டார்னு ஷீல்டு எல்லாம் உடைச்சிட்டு நம்ம அலிஸ் அந்த லிபிசிட்டா வேம்பையர் அடிச்சிருவா. அவ்வளவுதான், நம்ம அலிஸால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் அவ பண்ணுவா பாருங்க, நம்ம அலிஸோட முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவா. பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குங்க. எப்படி இருந்தவங்க நம்ம அலிஸ் இப்படி ஆக்கிட்டா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அலிஸ் மனசுல ஓடிட்டு இருக்கோம். எனக்கு சாவு வரணும்னு யோசிச்சேன், ஆனா இப்படி இருக்கணும்னு நான் யோசிக்கவே இல்லையே. நான் சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அலிஸ் என்ன பண்ணுவாங்க, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி தோக்க மாட்டேன், சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறதுக்கு முடியை வெட்டிட்டு அந்த பக்கம் போய் நிப்பாங்க பாருங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பெல் தோன்ற ஆளுகிட்ட அவரோட மேஜிக் எப்படியாச்சும் எனக்கு வேணுமே சொல்லிட்டு பெரிய தேள் ஷீல்டு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாலே அந்த ஷீல்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணான்னு போக அவர் ஈஸியா டாச் பண்ணிட்டு, தம்பி இந்த மேஜிக் பேரியர் ஷீல்டு இது எல்லாத்தையுமே உருவாக்குனதே நான் தான், என்கிட்டே வா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ அதான் நீங்களே உருவாக்கிருக்கீங்களா, பேசாம என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவர் ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல சொல்லுவாரு, நான் இந்த மேஜிக் பேரியர் டெக்னிக்கை உருவாக்கும் போது யாருமே கண்டுக்கல, அது ஒரு மேஜிக் பவர்லாம் அந்த அளவுக்கு வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் அந்த மேஜிக் பேரியர் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் நானும் முதல்ல இந்த கேம்லாம் விளையாடும் போது இதெல்லாம் ஒரு கேமா, இது எதுக்கு விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா அது எனக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆயிருக்கும்ல, அது உங்களுக்கு பிடிக்கும் தானே, அப்புறம் ஏன் நீங்க இந்த மாதிரி வெறுத்துட்டு இருக்கீங்க, உங்களோட அந்த மேஜிக் பவரை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கிறதுலே லோவஸ்ட் அந்த மேஜிக் பேரியரை யூஸ் பண்ண அதை பார்த்துட்டு அவரு என்ன பையன் எப்படி மாறிட்டான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு பாரா. இந்த பக்கம் நம்ம அலிஸ அப்படி வெட்டுறதுக்காக கூட்டு வந்துருவானுங்க. தலையை பிடிச்சி அமுக்கி தலையை வெட்டலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும்போது நம்ம அலிஸ் நம்ம ஹீரோவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பா. நீ எங்க இருக்க, நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப பட்டார்னு அந்த டொமைனை உடைச்சிட்டு உள்ள வருவாரு பாருங்க நம்ம ஹீரோ. வந்த உடனே நம்ம அலிஸை காப்பாத்த அலிஸ் நம்ம ஹீரோ பார்த்துட்டு உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க மொத்த பவர் யூஸ் பண்ணா பாருங்க. பத்தாவதுக்கு அந்த பெல்ட் தோட்டு இருந்து அந்த பேரியர் பவரையும் வாங்கிட்டான் போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ வெறித்தனமான பவரா இருப்பான், பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ அலிஸா போக்கிமான் கிட்ட கொடுத்துட்டு நீங்க இவளை பாத்துக்கன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த லிபிசிட்டா பார்த்துட்டு நீ பண்ணக்கூடாத பெரிய தப்பு பண்ணிட்ட, அதுக்கு நீ இப்ப அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவ டொமைன் வச்சிருந்தா பாத்தீங்களா அந்த டொமைனே சும்மா காலி பண்ணி விட்டுருவாரு. அதை பார்த்துட்டு லிபிசிட்டா என்னது என் டொமைனே காலி பண்ணிட்டானா, எப்படி இவனால முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்கு மேல பேரியருக்கு மேல பேரியர் மாதிரி போட்டு வச்சு அட்டாக் பண்ண அந்த லிபிசிட்டாவோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம இவங்களை சாக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டை போட்டு காப்பாத்திட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல அந்த பெல்ட் இருக்காரு பாத்தீங்களா, பேரியர் மேஜிக் எல்லாத்தையுமே உருவாக்குனவர், அவர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தம்பி நீ இவ்வளவு கேட்கற, சரி நீ வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நீ எல்லா பேரியரும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த பவர்ஃபுல்லா கொடுத்துருவாரு. அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிய இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த சிட்டில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிட்டி ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பேரியர் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுவாரு பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஷீல்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு ஜுன்னு டே வந்துட்டியாடா ஏன்டா இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு சந்தோஷப்பட்டு இருக்க. அங்க அப்படி நடந்துட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த லிபிசிட்டாவோட சோல்ஸ் எல்லாம் எங்கடா பார்த்தா அவங்க எல்லாம் அப்படி கருகி போயிட்டாங்க. அங்க உயிரோடு இருக்கிறது லிபிசிட்டா மட்டும்தான். அவ பேக்க முழிப்பா, ஐயோ இதுக்கு மேல இவங்க இருந்தா நம்மளை கொண்டுருவான், நம்ம இங்க இருந்து எஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ நெருப்பு வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு எங்க போற, உன்னை அவ்வளவு சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர. அதை பார்த்துட்டு அந்த லிபிசிட்டா வேம்பேர் டே நீ என்னதான் இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷன், நான் வேம்பேர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் ஸ்பியரை அப்படி நம்ம ஹீரோ பார்த்து விட நம்ம ஹீரோ அசால்ட்டா கையில பிடிச்சிருவாரு. அதை பார்த்துட்டு அவ பேக்க முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவளை அப்படியே சங்கிலியால அதாவது மேஜிக் சங்கிலியால பிடிச்சி கட்டி வைக்க அவளால நகர முடியாது. அதை திருப்பி விடுவாரு பாருங்க, அடிச்ச அடியில அவ்வளவுதான் அவன் அங்கேயே காலியாயிருவா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட பவர் அதெல்லாம் தாண்டி போக அங்க அந்த போர்ட்டலுக்குள்ள போய் 50வது ஃப்ளோர்ல இருக்க அந்த கடவுள் சிலையை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நீ 50வது ஃப்ளோர்ல தானே இருக்க, வெயிட் பண்ணு நான் வரேன், இங்க மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது புரியுதா அப்படி நம்ம ஹீரோ அப்படி மிரட்ட. அதை கேட்ட அந்த கடவுளின் சிலை வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கும். கட் பண்ணா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மந்திரம் போட்டு அந்த இடமே நாசமாக்குற மாதிரி ஒரு வித்தியாசமான இடம். அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரத்த காயத்தோட நின்றுட்டு இருக்க. எல்லாருமே செத்து போயிருப்பாங்க, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அலிஸ் எல்லாருமே செத்து போயிருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவ்வளவுதானா, நான் தனியா தான் இதுக்கப்புறம் போடுவான், நீங்க இருப்பீங்க நினைச்சனே சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். என்னடா ஆச்சு இவங்களுக்குலாம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு கனவுங்க. நம்ம ஹீரோ அப்படி தூக்கத்துல இருந்து முழிக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அலிஸ் எல்லாருமே எந்திரிச்சிங்களா, ஏன் இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களோட
மேஜிக் பவர் நீங்க யூஸ் பண்ணனால 5 நாளைக்கு மேல நீங்க தூங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சிட்டிக்குள்ள சண்டை போட்ட மக்கள் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக மத்த ஹண்டர்ஸ் எல்லாம் வர அங்க சேர்மன் மேல நின்னு பேசிட்டு இருப்பாரு. இவங்களாலதான் நம்ம ஜெயிச்சோம், இவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெரிய ஐஸ் மான்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் போகல, அங்கதான் இருக்கு. அது மக்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும். நான் மனுஷங்க எல்லாத்தையுமே எதிரி தான் நினைச்சேன், ஆனா நீங்களாம் எதிரி இல்ல, நீங்களாம் என்னோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த பேக்கு அழுதுகிட்டு இருப்பான். இவன் எதுக்கிட்ட அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வெள்ள மட்டையன் இறந்து போயிருப்பான். இவனை எப்ப கொண்டாங்க எப்படி கொண்டாங்கன்னு தெரியல, ஆனா பட்டார்னு கொண்டுட்டானுங்க. ஏன் கொண்டானுங்க தான் தெரியல. அப்புறம் அந்த ஐஸ் மான்ஸ்டர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும், நான் இதுக்கப்புறம் மனுஷங்களை எல்லாத்தையுமே நண்பர்களா தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க தெரசாவை நிப்பாங்களா, அங்க நம்ம ஹீரோ வந்து நிப்பாரு. தெரசா கிட்ட நீங்க உங்க லுக்கை மாத்தினீங்களே தெரசா, நான் பார்த்தேன், அப்படின்னா நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்றீங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல, உள்ள அந்த ஈவில் தெரசா அவன் எங்க கண்ட்ரோல் பண்ணா, ஐயோ பாவனும் நான் தான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா இன்னொரு நாள் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி டவலுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லும் போது அங்க சேர்மன் வந்து நிப்பாரு. சேர்மன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, எங்க எல்லா சண்டையும் முடிஞ்சிருச்சு, ஆனா அங்க இருக்க அந்த போர்ட்டல் மட்டும் எங்க க்ளோஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, அப்படின்னா இன்னும் அந்த சண்டை முடியல, அவங்க எப்ப வேணாலும் வரலாம், நம்ம அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் யோவோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. அங்க பார்த்தா ஒரு பெரிய மேஜிக் கிறிஸ்டலை ஏதோ ஒரு மாதிரி பண்ணி வச்சு நீச்சல் குளத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லும் போது யோ சொல்லுவா, இது என்னோட தாத்தா தான் உருவாக்குனாரு, ரொம்ப நல்லா இருக்குல்ல, நீச்சல் குளம், அதுவும் மேஜிக் பவர் வச்சு உருவாக்குன நீச்சல் குளம், அதுவும் சூடான நீச்சல் குளம். அங்க யாருக்காங்கன்னு பார்த்தா ஜீகாவோட லீடர் சமோசாட்ட கூட வயிற்றுல கத்தி குத்து வாங்கினாரு. அவர் இங்க வந்து மானா நீச்சல் குளத்துல அப்படியே அவர் ரிகவர் ஆகிட்டே இருக்க. இங்க பார்த்தா அந்த இடத்த சேர்ந்த அந்த பழங்காலத்து ஸ்வாட் மாஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு பொண்ணு வயசாகாம, அவங்களும் இங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு நீங்க என்ன இங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிச்சிட்டு இருக்க. அங்கிருந்து ஓடி வருவாங்க பாருங்க நம்ம அலிஸ், டூத்லெஸ், அனுஷ்கா, இவங்க எல்லாம் ஓடி வந்து உள்ள குதிக்க. அனுஷ்காக்கு அது ரொம்ப சூடா இருக்குமா, எப்படி எனக்கு மட்டும் ரொம்ப சூடுது உங்களுக்கு சுடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இங்க அலிஸ், நான் பவர்ஃபுல்லான ஆளு, உனக்கு கொஞ்சம் பவர் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சி உள்ள அமுக்கிட்டு இருப்பாங்க. அவ கத்துவா, அனுஷ்கா விடுக 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 கத்திட்டு இருக்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த லீடர், டே என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்களா, போங்கடா அந்த பக்கம், கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்க. இங்க யோவோட தாத்தா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்ல, அங்க நம்ம யோவோட தாத்தா ஹீரோ கிட்ட சொல்லுவாரு, அந்த லீடர் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருந்தாலும் அவருக்கு கேன்சர் இருக்குது, எப்படியோ அவருக்கு உடம்பு ஃபுல்லா பரவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, என்னது அவருக்கு கேன்சரா, எப்படி அவருக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்படியே கட் பண்ண டவருக்குள்ள அந்த சமோசா அவன் ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்து லீடர் ஆயிட்டான். பக்கத்துல இருக்க தொப்பி தலையன் அந்த சமோசா கேப்பான், டே அந்த கல்ட்டு போய் லீடர் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த தொப்பி தலையன், டே டவருக்குள்ள தேடி பார்த்துட்டான்டா, அவன் இங்க இல்லன்னு நினைக்கிறேன், அவன் வெளியே போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த சமோசா, அப்படியா அவன் எப்படா வெளியே போனான், உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லையே, பத்தாதிக்கு நான் அவனுக்கு விஷம்லாம் கொடுத்துருக்கேன், ஸ்லோ பாய்சன்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் தெரியுது அந்த கேன்சருக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு. அதை கேட்டு அந்த தொப்பி தலையன், சரி அதை விடு, மொரிமை போய் அட்டாக் பண்ணு சொல்றியே, நம்ம கிட்ட படம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த சமோசா, கண்ணா கொஞ்சம் அங்கே பார் அப்படின்னு சொல்ல, பார்த்தா சும்மா கொச 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 நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் எங்க இருந்தா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மேனேஜர் காப்ளின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தாங்க இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருக்கான். அவங்க வந்து நிக்க, அதை பார்த்துட்டு அந்த சமோசா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டதுக்கு அந்த காப்ளின் பண்ணேன், மேபி ஒரு 5000 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தா அவங்க ஏதோ சேவட மாதிரி இருக்காங்க, கரு கருன்னு பேய் மாதிரி. இந்த படையை பார்த்துட்டு அந்த சமோசா, இவங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும், இவங்களோட பேரு விடாது கருப்பு, இடே விடாது கருப்பு, எவனையும் விடாதீங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க, அந்த விடாது கருப்பு படையெல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கோக்கா டக்குன்னு சீக்காக்கு போன் பண்ணி, இங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு, அந்த சமோசா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், டக்குன்னு உன்னோட ஜின்னு கிட்ட சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவும், அப்படியா நான் போறேன் அப்படின்னு சொல்ல, அங்க கட் பண்ணா இந்த பக்கம் மொரிமு இருக்க இடத்த காட்டினா அவரோட லீடர் டீப் அங்க இருப்பாரு. அவர் அங்க இருக்க மொரிமு குறிப்பிட்டாரு, நம்மளை நோக்கி படையெல்லாம் வந்துட்டு ரெடியா இருங்க சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க சியோலின் இருப்பா, சுத்தி இருக்கவங்கலாம், ஐயோ நான் போக மாட்டேன் நீ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்க. சியோலின் கையில டக்குன்னு ஏதோ ஒரு மேஜிக் பவர் மாதிரி வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க. இதுக்கு முன்னாடி சியோலின் கிட்ட மேஜிக்கை போட்டு வச்சிருப்பாரு போல, அது மூலமா டக்குன்னு இங்க டெலிபோர்ட் ஆயிருப்பாரு. கூடவே அந்த லீடரோட கூட வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பழங்காலத்து ஸ்வாட் பவர் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்களும் கூட வந்திருப்பாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ பார்த்து அந்த மொரிமுல உள்ளவங்களாம், ஐயோ என்ன இவன் இங்க வந்திருக்கான், இவன் நம்மளுக்கு எதிரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறுவானுங்க. அங்க கூட வந்த அந்த பொண்ணு தான் சொல்லுவாங்க, இவன் நம்மளுக்கு எதிரி இல்லை, இவன் சொல்றதை கேளுங்க, இவன் தான் அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அவங்க சுத்தி இருக்கிற பவர்லாம் அந்த ஞானக்கண்ணை வச்சு பார்ப்பான் பாருங்க. பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் பவரே ஓரளவுக்கு இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். என்ன விடுங்க, ட்ரைனிங் எடுப்பாங்களா மாட்டாங்களா, பெரிய வீரவசனம்லாம் பேசுறாங்க, இந்த பவர் வச்சுட்டு இவங்க ஏன் கூட சண்டைக்கு வந்தாங்கன்னா இவங்க நிலமெல்லாம் என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு அடுத்ததா பிளான சொல்ல ஆரம்பிப்பான் பாருங்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம அலிஸ் வெம்பர் இங்க தான் வந்திருப்பாங்க
போல. சாப்பாடு எல்லாத்தையுமே வெறிக்க பார்த்துட்டு என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஜுன்னு அங்கதான் இருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வர. ஆலிஸ் நம்ம ஹீரோ பார்த்து என்ன நீ மட்டும் வந்திருக்க, அந்த பொண்ணு எங்க அப்படி சொல்லிட்டு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு அங்க கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க, நானும் பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அங்க பார்த்தா கத்துவானுங்க, என்னது அதுக்கு எங்களோட கஜானா ஃபுல்லா உனக்கு தரணுமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்காங்க கத்திட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆலிஸ் கூட சேர்ந்து அப்படி உள்ள சந்தைகளை போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அங்க சியோலின் அங்கதான் இருப்பா. அந்த எலும்பு குட்டியா சியோலின் மேல போட்டான் பாருங்க அந்த ஸ்பைடர் டிவைஸ், அதை வச்சு அவங்க என்ன பேசுறாங்க கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடியே நிப்பா அந்த சியோலின். அதை பார்த்துட்டு நீ என்ன இங்க நிக்கிற, அங்க நின்னாதானே அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கேட்கும், இவன் இங்க வந்துட்டாலே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையா கடுப்பாக. அந்த சியோலின் நம்ம ஜுன்னு கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஜுன்னு நீ என்ன என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அப்பன்னு பார்த்தா அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு டோங்கோன்ற ஒருத்தன் வெளியே நடந்து வந்துட்டு போனா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சே மீட்டிங் முடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோங்கோவை பார்த்து வம்பிழுத்துட்டு இருப்பான். இவன் தான் பெரிய ஹீரோவானு பார்த்தானா, இவனுக்கு பதிலாக நான் இங்க வந்துட்டேனா, டம்மி பீஸ், இவன்லாம் ஒரு வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோங்க வம்புலுக்க. அதை பார்த்துட்டு இருந்த சிவலியும் டே என்ன பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க அலிசும் ஜுன்னும் அவன் கிடக்கிறான், அவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாம சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்துற கேட்டவனே அந்த டோங்க கடுப்பாயி நீ என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி பேசுவ, இங்கேயே உன் தலையை வெட்டி வீசுறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு வசமா வந்து மாட்டிக்கிட்டான், ஆடே வந்து தலையை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.